வணக்கம் டீச்சர்ஸ். நாம் இந்த வீடியோவில் பார்க்குறது அட்டண்டன்ஸ் ஆப் எப்படி நாம் முழுமையாக தினசரி வருகை பதிவேடு பதிவு பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த அட்டண்டன்ஸ் ஆப் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வருகை பதிவு செய்ய முடியல அப்படின்றது பல ஆசிரியர்களோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதுக்கு நாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நல்ல டவர் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் எமிஸ் வெப்சைட்லேருந்து முழுமையாக அதில் உள்ள தகவல்கள் இந்த ஆப்பில் பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பதிவு செய்த பிறகு நம்ம இந்த ஆப் உள்ள போயிட்டு இந்த கிளிக் பண்ணிட்டா கீழே அட்டண்டன்ஸ் சிங்க்ரனைஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் அப்டேட் கொடுக்கணும். இப்போ அதில் அப்டேட் பார்த்தீங்கன்னா 22 டிசம்பரில் இருக்குது. நாம் அப்போ எந்த நாளில் நாம் பார்க்குறோமோ, இப்போ இன்றைக்கி டேட்டு 2னா 2ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த டைம் வரைக்கும் அது அப்டேட் ஆகிருக்கான்னு. ஏன்னா அப்படி அப்டேட் ஆகியிருந்தால் தான் நமக்கு தகவல் ஆன்லைனில் இது போய் சேவ் ஆகணும். ஓகே, இந்த சிங்க்ரனைஸ் பட்டன் நம்ம இன்கேஸ் கொடுக்க மறந்துட்டோம்னா நம்ம ஃபோனில் அட்டண்டன்ஸ் பதிவு செய்திருப்போம், ஆனால் அது என்னவாக இருக்காது, ஆன்லைனில் போய் பதிவாகி இருக்காது. ஸோ அதை தினசரி நம்ம கொடுத்துருக்கோமா, தினசரி அது அப்டேட் ஆகியிருக்கா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி டவுன்லோட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மறுபடியும் நெட்டு ஆன் பண்ணிட்டு அட்டண்டன்ஸ் போட தேவையில்லை. நெட்டு ஆஃப்லேயே வச்சுக்கிட்டு அட்டண்டன்ஸ் போனோம்னா நமக்கு நம்மளுடைய கிளாஸ் என்னென்ன கிளாஸ் இருக்குது, என்னென்ன செக்ஷன் இருக்குது காமிக்கும். நாம் அதை உள்ளே ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே மாணவர்கள் எந்த மாணவர்கள் ஆப்ஷன்டோ அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் போட்டுட்டு சமர்ப்பிக்க கொடுத்துடலாம். ஓகேங்களா? சமர்ப்பிக்க கொடுத்த உடனே நமக்கு என்ன வந்துடும், கீழே வருகை பதிவு செய்யப்பட்டதுன்னு வரும். ஓகேங்களா? வருகை பதிவு செய்யப்பட்ட உடனே நாம் வெளியே வந்துட்டு ரிப்போர்ட், ஸ்கூல் ரிப்போர்ட், அதில் போயிட்டு டெய்லி ரிப்போர்ட் போனோம்னா நமக்கு மாணவர்கள் இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணல, அட்டண்டன்ஸ் நமக்கு பதிவாகலன்னு அர்த்தம். இன்கேஸ் நாம் என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டு ஒர்க்கிங் டேயில் போய் பார்ப்போம். நமக்கு அப்போ டிசம்பர் 20 இப்போ இன்கேஸ் நம்ம வேறு ஒரு டேட்டில் பார்க்குறோம், 22 டிசம்பரில் பார்க்குறோம். அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு பாருங்கள், ப்ரெசென்ட் இந்த மாதிரி வந்திருக்கணும். எத்தனை ப்ரெசென்ட் எத்தனை ஆப்சண்ட், 7P0N வந்திருக்கு. ஓகேங்களா? முற்பகல் அப்போ 7 பேர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க, 0 மெம்பர்ஸ் ஆப்சண்ட்டு. பிற்பகலில் 6 பேர் ப்ரெசென்ட்டு, 1 மாணவர் ஆப்சண்ட்டு. அது டபுள் டிக் எப்படி இருக்கணும், க்ரீன் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அட்டண்டன்ஸ் சிறப்பாக நம்ம போட்டிருக்கோம், அதாவது ஆன்லைனில் அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த மாதிரி சிம்பிள், அந்த க்ரீன் கலர் சிம்பிள் இல்லாமல் இப்போ மற்ற நாட்களை நம்ம பார்ப்போமே, இப்போ இன்கேஸ் 28ஆம் தேதி நம்ம அட்டண்டன்ஸ் போட்டிருக்க முடியாது, டிசம்பர் 28 ஸ்கூல் லீவு இருந்தாலும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணலை. சம்டைம் நம்ம அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணி ஆன்லைனில் கொடுக்கலனாலும் இது எப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஹோம் பட்டனில் போயிட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த 3 கோடு, அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அட்டண்டன்ஸ் சிங்க்ரனைசேஷன் அது கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வருகை பதிவு செய்யப்பட்டதுன்னு வரும். ஓகேங்களா? நமக்கு அது பார்த்தா தான் ஓகே இந்த டேட்டில் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது காமிக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் இங்கேயே கொடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா. சம்டைம் ஸ்டூடெண்ட் நம்ம எமிஸ் வெப்சைட்டில் இருப்பாங்க, எதில் இருக்க மாட்டாங்க, ஆமாம் ஆப்பில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை நம்ம இங்கே கிளிக் பண்ணோம்னா யூ டிட் எனி சேஞ்சஸ் ஆன் ஸ்டூடெண்ட் டேட்டா இன் எமிஸ் வெப் கேட்குது. எமிஸ் வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, புதுசாக மாணவர்களை சேர்த்தோ அல்லது நீக்கியோ இருந்தீங்கன்னா அதுவும் என்ன ஆகிடும், நமக்கு எடுத்துக்குன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகும், அது அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நம்ம அந்த மாணவர்கள் எமிஸ் வெப்சைட்டில் இப்போ 20 மாணவர்கள் இருக்குன்னா இதில் 20 மாணவர்கள் வந்துடுவாங்க. அதில் எல்லா எண்ணிக்கையும் இதில் உள்ள எண்ணிக்கையும் சமமாக இருக்கும், வேறுபடாது. அதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், தினசரி நம்ம அட்டண்டன்ஸ் போடலாம். அட்டண்டன்ஸ் நீங்கள் ஆஃப்லைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெட்டு எங்கே இருக்குதோ அது என்ன பண்ணணும், ஆன்லைனில் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல அட்டண்டன்ஸ் என்ன பண்ணணும், ஆஃப்லைனில் போட்டுடணும். ஆஃப்லைனில் பதிவு செய்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ஆன்லைனில் இது பண்ணிடணும். ஓகேங்களா? அட்டண்டன்ஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைனில் மிங்கிள் பண்ணோம்னா நமக்கு இந்த டெய்லி ரிப்போர்ட் எப்படி வந்துடும், க்ரீன் கலரில் வந்துடும். நம்ம சரிபார்த்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த சிங்க்ரனைசேஷன் நம்ம பதிவு செய்த டைம் இருக்கா, அதாவது இப்போ நம்ம இப்போ காலைல 9 மணிக்கு பதிவு செய்கிறோன்னா
நமக்கு அதுக்குள்ளே டைம் வருதா, இல்லை நமக்கு ஈவினிங் தான் டவர் கிடைக்குன்னா ஈவினிங் ஒரு 4:30க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிங்க்ரனைசேஷன் பண்ணிக்கலாம். காலை அட்டனன்ஸும் பண்ணிக்கலாம், மாலை அட்டனன்ஸ் இதில் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பண்ணிவிட்டு நம்ம இந்த சிங்க்ரனைசேஷன் கொடுத்துட்டோம்னா எங்கே டவர் கிடைக்குமோ அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டவர் வர இடத்துல நமக்கு இந்த நெட் ஆன் பண்ணிட்டு சிங்க்ரனைசேஷன் கொடுத்தோம்னா அது என்ன ஆகிடும், ஆன்லைனில் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.